தண்ணி தொட்டி, அழகு பொண்டாட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா கருவாப்பையிலே போனை எடுத்ததும் ஐஸ் வைக்கிற என்ன விஷயம்? அன்னைக்கு டி நகர்ல உள்ள ஜிஆர்டிக்கு போனோம்ல, அப்ப நீ கூட டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுன்னு கேட்டதானே? எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்க போனியா? எனக்கு ஒரே வெக்கமா வருது மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு எதிரில் இருக்க பிரியாணி கடையில பிரியாணியை நல்லா வெளுத்துக்கிட்டு இருக்கேன். அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்ம அங்கிள் போட்ட அந்த 5000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் கூகுள் பே அனுப்பிடி செல்லும். டேய் கருவாப்பையிலே, காசும் இல்ல ஜூஸும் இல்ல, போய் பாத்திரம் கழுவு போ. பேபி உங்க மாமியார் பத்தி சொல்லுங்க. என் மாமியார் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லலான்னு ஆசைதாங்க. ஆனா எனக்கு வாட்சது அப்படி. ஏன் பேபி அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, அவங்க புருஷனும் அவங்க பேச்சை தான் கேட்கணுமா, என் புருஷனும் அவங்க பேச்சை தான் கேட்கணுமா? இந்த பிரச்சனைக்கு என்னங்க பண்ணலாம்? நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அப்புறம் இந்த கருவாப்பையில கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போயிடுவேன். குட்டி, உங்க அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டி பேசும்போது உம்முன்னு, அம்மா பேசும்போது கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்.